ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி சாட்டர்டே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கூல் லீவு, என் பையனுக்கும் ஸ்கூல் லீவு. மார்னிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் எழுந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் செய்யலாம்னு சொல்லிட்டு பொங்கல் செய்ய ஆரம்பித்தாச்சு. கிச்சன் கிட்டே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் 1-2 வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பொங்கல் செஞ்சுக்கிட்டே பக்கத்தில் இருந்த ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃப்ரிட்ஜு க்ளீனிங்கில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லீவ் விட்டாலே போதும், ஏதாவது ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் கண்டிப்பாக செய்ய வேண்டியதாக இருக்கும். எல்லா ஒர்க்கிங் உமனுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன், எனக்கும் அப்படி தான். ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு பிஃபோர் க்ளீன் பண்ணது, அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 months கிட்ட ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப டீப் க்ளீன்லாம் கிடையாது. ஃப்ரிட்ஜை பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காகவும் ஆகலை. ஸோ அப்படியே இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதில் டோரில் பார்த்திங்கன்னா நம்ம எதாவது திங்ஸ் வைக்கிறதுக்கு இது மாதிரி கீழே ட்ரே ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே திங்ஸ் வச்சுன்னா இந்த இடத்துல ரொம்ப அழுக்குப்படியாது. காஃபி தூள் பேக்கெட் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தேவையான அளவு தான் கொட்டி வச்சுப்பேன். ரிமைனிங் இருக்கிறத இந்த பாக்ஸில் போட்டு இந்த ட்ரேக்குள்ளே வச்சுடுவேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் காளான் விற்கும் இல்லையா, அந்த ட்ரே தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரே ரொம்ப அழுக்கானாலும் தூக்கி போட்டுட்டு இன்னொன்று வச்சுக்கலாம். ஸோ டோரும் ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு 1 week பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறம் மெஸ்ஸி ஆகிடும், மறுபடியும் க்ளீன் பண்ண வேண்டியது தான். ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணியாச்சு, அப்படியே அவுட்டரும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டிய கிளாத்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வாஷ் பண்ணணும். மாவாட்டும் போது உளுந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு குட்டி குட்டியாக வடையும் போட்டாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செம்ம சூப்பரான வெண்பொங்கல், கூடவே தேங்காய் சட்னி, கூடவே உளுந்த வடை. ரொம்ப சூப்பராக செம்ம சூடாக பொங்கலையும் சட்னியும் வடையும் வச்சு சாப்பிட்டாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு செம்ம சூப்பராக முடிஞ்சுது. உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரிமைனிங் இருந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுவது பார்த்தீங்கன்னா 12:30 கிட்ட ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான். ஹேர் வாஷ் பண்ணதால் சூடாக காஃபி குடிக்கலாம் தொடச்சி சமைச்சிட்டு ஒரு காஃபியை வச்சாச்சு. பருப்பு ஊற போட்டிருந்தேன், பாலாக்கீரை, பருப்பு கடையல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம், அப்பளம் பொரிக்கலான்னு ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தான். பட் ஹெம்மி. சூடான சாதத்தோடு கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த கீரையை போட்டு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். கூடவே அப்பளமும் ஊறுகாவும் தான் செம சூப்பராக இருக்கும். சாதம் வெந்துட்டுருக்கு. ஊரில் இருந்த பூ வாடிடுச்சு. ஸோ ஊர்லேயும் உள்ள பூவை மாற்றிட்டேன். நேற்று தான் இந்த பட்டன் ரோஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. இது மாதிரி ஊர்லேயே டெக்கரேட் பண்ணுறது, பூஜை பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிச்ச வேலை. ஸோ எப்போல்லாம் என்னால் முடியுதோ அப்போல்லாம் செஞ்சுடுவேன். சாட்டர்டேன்றதால சாமிக்கும் பூலாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பிடும்போது 2 கிட்ட ஆகிடுச்சு. சூடான சாதம், கூடவே பாலாக்கீரை, பருப்பு கடையல், அப்பளம், ஊறுகாய். ரொம்ப சிம்பிள், சூப்பர் டேஸ்டியான லஞ்சு. யாருக்கெல்லாம் இந்த லஞ்சு மெனு பிடிக்கும்னு சொல்லுங்கள். சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.